ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சயின்ஸு 5வது லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து 4 லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 5வது லெசன் என்னென்னு பார்த்தோன்னா ஒளியியல். இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள். ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து அலையின் திசையில் அதிர்வரும். ஆப்ஷன் பி அதிர்வரும் ஆனால் குறிப்பிட்ட திசை இல்லை. ஆப்ஷன் சி வந்து அலையின் திசைக்கு செங்குத்தாக அதிர்வரும். ஆப்ஷன் டி வந்து அதிர்வுறுவதில்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வரும். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் பர் வினாடி வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 330 மீட்டர் பர் வினாடி. ஓகேங்களா? ஸோ வந்து வெப்பநிலை வந்து மாறிலியாக இருக்கும்போது எவ்வளோ தான் அழுத்தினாலுமே வந்து அதன் திசைவேகம் வந்து மாறாது. ஓகேங்களா? இது வந்து கூற்றாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போதைக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்டு ஒன்று வந்து மனிதரால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன? ஓகேங்களா? ஸோ வந்து 20 ஹெர்ட்ஸ். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன்று, காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் பர் வினாடி அதன் வெப்பநிலை இரட்டைப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் என்ன? ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியானது. 330 × √2 மீட்டர் பர் வினாடி. அடுத்து 5வது கொஸ்டின், 1.25 × 10⁴ ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலை நீளம் என்ன? ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து சரியானது. 0.02752 மீட்டர். அடுத்து 6வது கொஸ்டின், ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றம் அடையும்? ஸோ இதுக்கு சரியானது ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி, எதுவுமே வந்து மாற்றம் வந்து அடையாது. அடுத்து 7வது கொஸ்டின், ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் பர் வினாடி எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 25 மீட்டர். ஸோ அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு ஒன்று, ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் ஆகும். அதிர்வுறுதல். செகண்டு, ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஸிலிருந்து டேஷ் நோக்கி அதிர்வடைகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி. ஓகேங்களா? ஸோ நெட்டலையில் வந்து தெற்கிலிருந்து வடக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட துகள்கள் வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்து அதிர்வடையும். அடுத்து 3வது கொஸ்டின், 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர் பர் வினாடி வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 500 ஹெர்ட்ஸ். 4வது கொஸ்டின், ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 கிலோமீட்டர் பர் மணி எனில் கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் 2068 ஹெர்ட்ஸ். அடுத்து சரியா தவறா? ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து தவறானது. ஓகேங்களா? இதுக்கு சரியானது பார்த்தோம் அப்படின்னா ஒளியானது திட, திரவ, வாயு மற்றும் வெற்றிடத்தில் வந்து பரவாது. அடுத்து செகண்ட் ஒன்று, நில அதிர்வெண்ணின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகள் ஆகும். ஸோ இது வந்து சரியானது. அடுத்து தேர்ட் ஒன்று, ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. தவறு. வெப்பநிலையை சார்ந்ததாக இருக்கும். அடுத்து 4வது, ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தப்பு. ஓகே. ஸோ வாயுக்களில் வந்து குறைவு. அடுத்து பொறுத்துக, குற்றொளி வந்து 10 ஹெர்ட்ஸ், எதிரொலி வந்து அல்ட்ரா சோனோகிராஃபி, மீயொலி வந்து 22 ஹெர்ட்ஸ், அழுத்தம் மிகுந்த பகுதி வந்து இறுக்கங்கள்.
ஸோ இதை அப்படியே கூட வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து ஒரு 1 டைமுக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து அகைன் ரிப்பீட் மோடில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து கூற்று காரணம். ஃபஸ்ட்டு ஒன்று கூற்று என்னென்னு பார்த்தோன்னா, காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும். காரணம் வந்து ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரெண்டுமே வந்து தவறு தான் இது. ஓகேங்களா? ஸோ கூற்றும் தவறு, காரணமும் வந்து தவறு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும். இது வந்து கூற்று. காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம். ஸோ வந்து ரெண்டுமே வந்து சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? கூற்று காரணம் ரெண்டுமே சரி, ஆனால் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5th லெசனுக்கான ஒளியியல் அந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.